வருண்குமார் அண்ட் சீமான் அவர்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து இதுதான் இணையதளத்தில் பேசப்பட்டு பேசுபொருளாவே இருந்துகிட்டு இருக்கு. அவருக்கு எந்த வேலையும் இல்லாம உட்கார்ந்துட்டு டுட்டி போடுறது, உட்கார்ந்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வன்மத்தோட எவனையும் நான் விட மாட்டேன். இது என்ன அர்த்தம்? ஒரு போலீஸ் ஆபீசரோட இந்த ட்விட்டுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? திமுகவை அங்கே யாராவது என்ன பேசினாலும் உடனே போய் அதுக்கு எதிராக வந்து வழக்கு தொடுக்கிறதும், அவனை தூக்கி கொண்டு வர்றதும், அவங்கள மிரட்டுறதும், அவங்க மேலே குண்டாஸ் போடுறதும், இதெல்லாம் வந்து உங்கள் வேலையான்னு நான் கேட்குறேன். நீங்கள் வருண்குமார் அவர்களுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குது, இவங்க தான் அவரை செயல்படுத்துறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அவருடைய பிறந்தநாள் நிகழ்வில் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாங்க, மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பிறந்தநாளுக்கு ஒரு மாநிலத்தின் மிக முக்கியமான ஆட்கள் எல்லாம் போய் கலந்துக்கிறாங்கன்னா அப்போ அவருக்கு அரசியல் பின்புலம் இல்லையா? உங்கள் மனைவி மீது, உங்கள் குடும்பத்தின் மீது ஒருத்தன் பேசிட்டான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறீங்கல்ல. சீமான் மனைவியை, அவங்க அம்மாவை, அவங்க சகோதரிகளை இழிவாக பேசுகிறவங்க எவனாவது ஒருத்தன் மேலே நீங்கள் கேஸ் போட்டு ஒருத்தனை கூப்பிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுவரைக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? 200 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, அவரை கைது செய்துட்டு போறாரு. கைது செய்துட்டு போனோடனே அவர் செல்போனை 2 செல்போனை பிடிங்கிறாரு. இந்த நிமிடம் வரை அந்த 2 செல்போனையும் திருப்பி கொடுக்கல. டிஜிபி வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஐபிஎஸ்ங்கிறப்ப நீ இப்போ சட்டையை கழட்டி போட்டுட்டு நேருக்கு நேர் வா மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அது நாகரிகமான செயலா? இங்கே வந்து இழிவு செய்யப்பட்டு கிடக்கிற மிக மோசமான அரசியலுக்கு மாற்று அரசியலை முன் வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அவரை எதுக்கு சும்மா வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். திமுகவினுடைய ஒரு நிகழ்ச்சியில் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் சீண்டல் செஞ்சாங்க. இதே சென்னையில் கனிமொழி வந்து இப்போ வந்து வருண்குமார் அவர்களோட மனைவிக்கு ஆதரவாக ஒரு ட்விட் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஏன் போடலை? கட்சியை விட்டு தூக்குனாங்களே உடனடியா. உங்களுக்கு வந்து நோக்கம் அதிகாரிகளை வைத்து சீமானை ஒடுக்கிறணும்னு பார்த்தீங்க, இப்போ ஆணையங்களை வைத்து சீமானை ஒடுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த களஞ்சியம் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் தங்கச்சி. பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சீமான் அவர்கள் மேலே இப்போ ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே. ஏற்கனவே வந்து திருச்சி எஸ்பிவில் ஒரு வருண்குமாருக்கும் உங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லி பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ திரும்ப அது வந்து ஒரு பொது மேடையில் சொல்லி பிரஸ் மீட்டில் திரும்ப அந்த வார்த்தைகள் சொல்லி உங்களுக்கு தானே பிரச்சனை வருது. ஏன் திரும்ப சீமான் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு? SC/ST ஆணையம் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன பிறகு நாங்கள் பயன்படுத்தலை. இந்த வழக்கு எதற்காக அப்படின்னா போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஒன்று. ரெண்டாவது, சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் அகராதியில் என்ன இருக்குன்னா, கொடுமைகள் செய்கிறவன், பாவி, அறத்துக்கு மீறிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு தான் வந்து தமிழ் அகராதியில், ஆங்கில அகராதியிலாம் வந்து இருக்குது. இது வந்து மனு தர்மத்தில் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சண்டாளருங்கிறது ஒரு சாதி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நிறைய தம்பிங்க வந்து ஆர்டிஐயில் கூட போட்டு கேட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா கேட்டிருக்காங்க, சண்டாளர் என்கிற சாதி தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு. யாருக்காவது அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. விதவிதமாக கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆர்டிஐ கொடுத்துருக்கக்கூடிய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நோ, அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் அதற்கான பதிலாக வந்து நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இணையதளங்களில் பதிவு செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சமுதாயமே இல்லை. சின்ன சமுதாயங்கள் நிறைய இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் சமூகம்னு சொல்லப்படுற பறையர் சமூகம், தேவேந்திர குல வேளாளர், அதுக்கப்புறம் அருந்ததியர், அதுக்கப்புறம் வந்து பிசியில் இருக்கிற சிறுபான்மை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கிற வண்ணார் சமூகம், முடித்திருத்துகிற மருத்துவர் சமூகம், இப்படி வந்து தச்சு வேலை செய்கிற சமூகம், இப்படி சின்ன சமூகங்கள்லாம் கூட நிறைய இருக்குது. புரியுதுங்க உங்களுக்கு? ஆனால் சண்டாளர்னு ஒரு சமூகம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வார்த்தையை சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ என்ன, இப்போ SC/ST ஆணையம் அந்த வார்த்தை சங்க இலக்கியங்கள் இருக்க அந்த வார்த்தையெல்லாம் நீக்க போகிறாங்களா நான் கேட்குறேன். 2006 18/8/2006 தினத்தந்தியில் ஒரு செய்தி வருது.
அந்த செய்தி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த செய்தியை அதில் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இலங்கையில், அதாவது தமிழ் ஈழத்தில் இருக்கிற குழந்தைகள் காப்பகத்தில் குண்டு போட்டுருச்சு இலங்கை இராணுவம். அதை கவலையோடு அவர் சொல்லும்போது சொல்கிறது, சண்டால பாவிக, இந்த குழந்தைகள் காப்பகத்தில் போய் குண்டை போட்டு குழந்தைகளை கொண்டிருக்காங்களேன்னு சொல்கிறார் அவர். அப்போ அந்த சண்டால பாவிகள்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னது எந்த சாதியவாவது கீழ்மைப்படுத்துவதற்கு சொன்னாரா? நான் கேட்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஐயா தா பாண்டியன் அவர்கள் ஜனசக்தியில் ஒரு நேர்காணலில் சொல்கிறாங்க, குஜராத்தில் மிக மோசமாக இனப்படுகொலை செய்யப்பட்ட போது, இஸ்லாமியர்களை கொன்று குவித்த போது அவர் சொல்கிறாரு, சண்டால பாவிகள் மனிதர்களை இப்படி உயிரோடு கொல்றார்களே, நெருப்பு வச்சு கொளுத்துறாங்களே அப்படின்னு அவர் கவலைப்பட்டு சொல்கிறார். அப்போ தா பாண்டியன் ஐயா யாரையாவது இழிவு செய்ய பார்த்தாங்களா? சரி, அதை விடுங்க. போன வாரம் முன்னாள் அமைச்சர் வளர்மதி அம்மா தாமோ அன்பழகன் அவர்களுக்கு பதில் சொல்கிறாங்க. அப்படி பதில் சொல்லும்போது சண்டால பாவிங்கிற வார்த்தையை அவரோட அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திமுகவினுடைய அமைச்சராக இருக்கிற பெரிய கருப்பன் அவர்கள் கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிராக தேர்தல் பரப்புரை செய்யும்போது, இது இணையதளத்தில் இருக்குது இப்போ கூட, அப்படி பண்ணும்போது மேடையில் அந்த வேனில் நின்றுட்டு பேசுகிறாரு. சில பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு இன்னும் 1000 ரூபா தமிழக அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நான் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன், ஒருத்தவங்க ஓட்டு போட்டால் 15 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னாங்களே, ஏன்டா போடலை சண்டால பாவின்னு சொல்லி யாராவது அவனை போய் கேட்டிங்களா அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இது கலோக்கியில் எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக தான் சண்டால பாவி அல்லது சண்டாளன் என்கிற வார்த்தை இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், திமுக காரர்களுக்கு என்ன பயம்? கலைஞர் அப்படின்னு சொன்ன உடனே கருணாநிதி அவர்களோட பெயர் ஞாபகம் வர்றது மாதிரி, சண்டாளன் என்று சொன்ன உடனே அது அவருக்கு ஒரு பட்டம் போல் அமைஞ்சிரும்னு பயப்படுறாங்களா? இதில் எந்த இடத்துல சாதி இருக்குது? யாரை தாழ்வுபடுத்துகிறாங்க? இன்னமும் சொல்ல போனீங்கன்னா, தமிழ் அறிஞர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சண்டாளர் என்கிற வார்த்தை நமக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா, கைபர் போலன் கணவாய் வழியாக இங்கே வந்த பிராமணர்கள் இங்கே இருந்த ஆசீவக துறவிகளை விரட்டி அடிக்க நினைத்த போது, அவர்களோடு ஒரு மோதல் போக்கு உருவான போது, ஆசீவக துறவிகள் கையிலே ஒரு ஆயுதம் வைத்து அந்த பிராமணர்களை அடித்து விரட்டுவார்கள். அந்த ஆயுதத்துக்கு பேர் செண்டு. செண்டு என்கிற அந்த ஆயுதத்தை வைத்து அவர்கள் அடித்து விரட்டுவார்கள். அதனால் இந்த கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆசீவக துறவிகளை பார்த்தா செண்டாளர்கள் வருகிறார்கள், செண்டை கையில் வச்சிருக்கிறவன் வர்றான் அப்படிங்கிற பொருள் இல்லை, செண்டாளர்கள் வருகிறார்கள்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு அவர்களை ஆசீவகத்தை முன்னெடுத்திருக்கிற அந்த துறவிகளை இழிவுபடுத்துறதுக்கு செண்டாளர்கள்னு சொல்லி அதை இழிவு சொல்ல சண்டாளர்கள்னு மாற்றிட்டாங்கன்னு இன்றைக்கி தமிழ் ஆய்வாளர்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க. சண்டாளர்கள் என்பது சாதியெல்லாம் ஒன்றும் இல்லை, செண்டாளர்களை தான் இவங்க சண்டாளர்கள்னு சொல்லிட்டாங்க. அப்படி அவர்கள் சண்டாளர்கள் என்று இழிவு செய்தது ஆசீவக துறவிகளை என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல சம்பவங்கள் இருக்கிற போது SC/ST ஆணையம் சொன்னிச்சு, இனி யாரும் சண்டாளர்கள் என்று வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது பொதுவெளியில் அப்படின்னு சொன்னிச்சு. சொன்னதுக்கு அப்புறமா செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த ஒரு நேர்காணலையோ எதுலேயுமோ அவர் பயன்படுத்தலை. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டபோது அவர் பாடி காட்டினார் அந்த பாட்டை எழுதியது செந்தமிழன் சீமானா? அந்த பாட்டு இன்றைக்கு நேற்று இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வரும்போது கூட பார்த்துட்டு வந்தேன், ஒரு சேனலில் அந்த பாட்டு இருக்குது, ஒரு யூடியூப் சேனலில் 7 வருஷமாக இருக்குது. புரியுதுங்களா? ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு, அதை ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு, அதை ஒருத்தர் ரெக்கார்ட், அதை வாய்ஸ் பாடி இருக்கிறாரு. ஒருத்தர் எழுதினவர் தப்பு இல்லை, பாடினவர் தப்பு இல்லை, அதுக்கு ஒருத்தர் இசையமைச்சிருக்காரு, அது தப்பு இல்லை. 15 வருஷங்களுக்கு ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில், மதிப்புக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் இந்த பாடல் புழக்கத்தில் இருந்துச்சு. எல்லா தேர்தல்கள்லையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இந்த பாடல் பாடப்பட்டுச்சு மக்கள் மத்தியில். அப்போ யாருக்கும் கோபம் வரல. அப்போ இந்த SC/ST ஆணையத்துக்கு அன்றைக்கு இது தவறாக பயன்படுத்துகிற வார்த்தை அப்படின்னு அன்றைக்கு தோணலை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவருக்கே தோணலம்மா. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு கேள்வி SC/ST ஆணையத்தை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு வேலை என்ன?
வேங்க வயலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்து அந்த 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 பறையர் சமூகத்து மக்களை வந்து குடிக்க வச்சாங்க. அன்னைக்கு நீங்கள் ஏதாவது அது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மக்களை அடித்து இழிவான வார்த்தைகளால் பேசி சாதி சொல்லி திட்டி அசிங்கப்படுத்தினாங்க. அன்னைக்கு இந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து என்ன நடவடிக்கை அவங்க மேலே எடுத்துச்சு? இந்த இப்போ விழுப்புரத்தில் போன 10 நாளைக்கு முன்னாடி 2 தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 2 பேரை காவல் நிலையத்தில் வச்சு அடித்து கொண்டாங்க. கண்ணப்பன் அவர்கள் சாதி சொல்லி திட்டினார் என்னன்னு சொல்லி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அதிகாரி நேரடியாக குற்றம் சாட்டினார். அவர் மேலே அந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் எடுத்த நடவடிக்கை என்ன? ஐயா தயாநிதி மாறன், நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா, எங்களை வந்து புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை இழிவுபடுத்தி ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீதிபதியாக இருப்பது திமுக போட்ட பிச்சைன்னு சொல்லி ஒரு திமுக காரர் RS பாரதி சொன்னாங்க. அவங்க மேலே இந்த எஸ்டி ஆணையம் ஏன் வந்து பாயலை நான் கேட்குறேன். அப்போது சும்மா சீமான் வந்து உங்களுக்கு அச்சம் ஊட்டுறாரா? சீமான் வந்து சீமானை எதிர்க்கிறது எஸ்சி ஆணையத்தினுடைய நோக்கமா? இதில் ஏதேனும் ஒரு 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 முகாந்திரம் இருக்கா இந்த வழக்குக்கு? இந்த பாட்டை நாம் தமிழர் கட்சியில் பாடினது யாருன்னா சாட்டை துரைமுருகன் பாடினார். எங்கே பாடினார்னா விக்கிரவாண்டி மேடையில் இடைத்தேர்தலில் பாடினார். அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு போனாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்துவிட்டு இதில் இவரை கைது செய்து உள்ள வைக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி அந்த வழக்குக்கே எடுத்துக்கல. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா அது கேஸாக மேட் அவுட் ஆகலை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் இப்போ இங்கே மட்டும் வழக்கு போட்டால் எப்படி மேட் அவுட் ஆகும்? அதே வழக்கு ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கொண்டாந்து கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறீங்களா? காவல்துறைக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களான்னு அந்த நீதிபதி கேட்டார். இப்போ திரும்பவும் நீதிபதிகள் அதே கேள்வியை கேட்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? ஒரு கோர்ட்டில் மேட் அவுட் ஆகாத ஒரு கேஸை திரும்ப இன்னொருத்தர் மேலே போட்டு அதை கொண்டாந்து வழக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி அது? அதனால் இதை வந்து நாம் தமிழர் கட்சி சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி விடலாம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வீழ்த்தி விடலாம். அவர் புகழுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது பகல் கனவாக தான் போகும். எல்லாருக்குமான கேள்வி, எனக்கு இப்போ எழுதக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சாதியே இல்லை, எல்லாருமே போய் போட்டு பார்த்தாச்சு, ஆர்டிஐலையும் அந்த மாதிரியான எந்த ஒரு தகவலும் இல்லை. அப்படிங்கும்போது கந்த சஷ்டி கவசத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது, கலைஞர் இப்படி பேசினாங்க, இவங்க இப்படி பேசினாங்க, சீமான் பிரஸ் மீட்ல ஒவ்வொரு இலக்கியத்தையும் வரிசையாக கொண்டு வந்து பேப்பர்ல வச்சு படிச்சு காட்டுறாங்க. அப்போ அப்படி ஒன்று இல்லைங்கும் போது மற்றவங்க பேசுனதுல உங்களுக்கு ஏன் பிரச்சனை? இவங்கெல்லாம் பேசினாங்களே, இவங்க மேல நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வி எதுக்கு வருது? அது ஒன்று இல்லைங்கிறப்ப அவங்க பேசுறது தப்பு இல்லைங்கிறத மாதிரி நீங்க எடுத்துக்க வேண்டியது. நம்ம வந்து ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா திரும்ப இப்படி ஒரு வார்த்தை என்பது சித்தர் பாடல்கள்லயே இருக்கு. புரியுதாமா? இது வந்து தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ரொம்ப அதாவது ஒரு தவறானவர்களை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தையாக தான் இங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கே ஒழிய எந்த ஒரு தனி மனிதர்களையும் இழிவு செய்வதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படலை. கலைஞர் கருணாநிதி அவர்களை குறித்து பாடுகிற போதும் அந்த பாடல் வரிகளில் இந்த சண்டாலங்கிற வார்த்தையை அப்படி ஒரு பொருளில் தான் அவரை பாடுறாங்களே ஒழிய அவரை தனிப்பட்ட முறையில் சாதிய ரீதியாக இழிவுபடுத்தணுங்கிறது அப்படியாப்பட்ட சாதியும் அவர் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? கொடூரமானவர்கள், மோசமானவர்கள், தவறானவர்கள் அப்படிங்கிறது மாதிரியான பொருளில் தான் இந்த பாடல் வரியிலையும் அதை எழுதிய கவிஞருமே பயன்படுத்தியிருக்கார். கிராதகன், சண்டாளன் இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கார். அதனால தான் இப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தணும்னு சொல்கிறதுக்காகத்தான் அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா பொதுமக்களுக்கு இன்றைக்கி இருக்க இணைய ஊடகத்தினுடைய கடுமையான அந்த வளர்ச்சியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆகா சீமான் வந்து முதன்னு இவர் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டது மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கிறோம். அதனால தான் நாங்கள் வந்து இந்த உதாரணங்கள் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம். புரியுது? சங்க இலக்கியங்களில் இருக்குது, சித்தர் பாடல்களில் இருக்குது, சினிமா குலே கபாலிய ஏதோ ஒரு படம் எம்ஜிஆர் அதில் நம்ம தங்கவேல் ஐயாவை பார்த்து எம்ஜிஆர் சொல்கிறார், சண்டாளா ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி. அப்போ இது புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? அதை பிடிச்சிக்கிட்டு இப்போ உங்களுக்கு வந்து நோக்கம்
அதிகாரிகளை வைத்து சீமானை ஒடுக்கிறணும்னு பார்த்தீங்க, இப்போ ஆணையங்களை வைத்து சீமானை ஒடுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் அதிகாரிகளை வைத்து ஒடுக்கணும்னு பார்த்தவங்க இப்போ ஆணையம் பக்கம் போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வருண்குமார் அவர்களுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்கு, இவங்க தான் அவரை செயல்படுத்துறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அவர் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது அவருடைய பிறந்த நாளுக்கு மதிப்புக்குரிய சபரேஷன் அவர்கள் அந்த பிறந்த நாள் நிகழ்வில் கலந்துக்கிறாங்க. அவருடைய பிறந்தநாள் நிகழ்வில் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அவருடைய பிறந்தநாள் நிகழ்வில் ஐயா மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பிறந்தநாளுக்கு ஒரு மாநிலத்தின் மிக முக்கியமான ஆட்கள் எல்லாம் போய் கலந்துக்கிறாங்கன்னா அப்போ அவருக்கு அரசியல் பின்புலம் இல்லையா? ஏன் தனிப்பட்ட ரீதியில் ஏன் நண்பர்களாக இருந்துடக்கூடாது? அரசியல் பின்னணி தான் இருக்கணுமா? திருச்சி அன்பில் மகேஷோடைய சொந்த மாவட்டம். இப்போ நான் அதை தான் சொல்கிறேன். சாட்டை துரைமுருகன் கன்னியாகுமரியில் ஒரு மேடையில் பேசுகிறாரு. அவர் மேலே வழக்கு கன்னியாகுமரி காவல்துறை போட்டு அவரை கைது செய்திருந்தால் அதில் பிரச்சனை இல்லை. திருவள்ளுவரில் எஸ்பியாக இருக்கிற அருண்குமார் எதுக்கு இங்கே ஒரு வழக்கை பதிவு பண்ணி அவரை அங்கே போய் அவரை போய் கைது பண்ணி கொண்டு வந்து அவர் மேலே குண்டாஸ் போடுறாரு? புரியுதா உங்களுக்கு? இங்கே விழுப்புரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் பேசுகிறாரு. விழுப்புரம் காவல்துறை வழக்க போட்டு அவரை கைது செஞ்சு உள்ளே வச்சதுன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. திருச்சியில் இருக்கிற தோழர் ஐயா எஸ்பி வருண்குமார் அவர்கள் அவர் மேலே வழக்க போட்டு அவரை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்போ இதெல்லாம் யாருக்கு சாதகமாக செய்கிறீங்க நீங்கள்? உங்கள் வேலையாது? தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? திமுகவை அங்கே யாவது என்ன பேசினாலும் உடனே போய் அதுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறதும், அவனை தூக்கி கொண்டு வர்றதும், அவங்கள மிரட்டுறதும், அவங்க மேலே குண்டாஸ் போடுறதும், இதெல்லாம் உங்கள் வேலையான்னு நான் கேட்குறேன். போட்டு நீங்கள் என்ன செஞ்சு விட்டீங்க? சாட்டை துரைமுருகனை போட்டு உள்ளே தூக்கி வச்சிங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்க? சாட்டை துரைமுருகனை கட்டுப்படுத்திட்டீங்களா? இல்லை. அப்போ உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது தானே உண்மை. ஜெயிலுக்குள்ளே போய் இருக்கிறதுனா வெளியில் இருக்கிறதுக்கு பதிலாக ஜெயிலுக்குள்ளே இருப்போம், நிறைய படிப்போம், எங்களை நாங்கள் ஏற்றிக்குவோம், ஒரு சிற்பி செதுக்குவது போல அறிவை வளர்த்துக்குவோம். சிறைக்குள் செல்வதற்கு இங்கே யாருக்கும் எந்த அச்சமும் கிடையாது. ஏன் நாங்கள் கொலை செய்யலை, கொள்ளடிக்கலை, ஒரு பாலியல் தொல்லை கொடுத்து நாங்கள் சிறைக்குள்ளே போகலை. அரசியல் ரீதியாக பழி வாங்கணும்னு நீங்கள் இதுவே உள்ளே போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களை செதுக்கி கொண்டு இன்னும் மூர்க்கத்தனமாக தான் வெளில வருவோமே. ரவுடிசம் பண்ணுறீங்கன்றாரு. யார் ரவுடிசம் பண்ணுறது? யாரை நாங்கள் பொதுமக்களுக்கு என்ன தொந்தரவு கொடுத்தோம்? அவர் தான் ரவுடிசம் பண்ணுறாரு. நாங்கள் எப்போது என்றைக்குமே நாங்கள் அந்த மாதிரி வளர்க்கப்படலை. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்களை எல்லாம் அரசியல் அறிவூற்றி அறிவும் ஆற்றலும் பெற்றவர்களாக வரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மேடையும் அவர் பயன்படுத்துகிறாரே ஒழிய ரவுடிசம் பண்ணுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். கல்லூரி மாணவர் ஒருத்தவர் அந்த மாதிரி அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு ட்வீட் போட்டதில் கல்லூரி மாணவரை பிடிச்சு அவங்க அம்மாவோட கூப்பிட்டு கண்டிச்சு மட்டும் அனுப்பியிருக்காரு. இனிமேல் இந்த மாதிரியான செயல்களை செய்ய வேணாம். அப்போ ஒரு கல்லூரி மாணவருக்குள்ள இந்த மாதிரியான தாக்கத்தை கட்சிக்கு பின்னணி இல்லைன்னு சொல்லிட முடியும். நான் என்ன கேட்குறேன், திமுக சீமானுடைய மனைவியை, சீமானுடைய அம்மாவை, சீமானுடைய சகோதரிகளை, சீமானுடைய குழந்தைய மிக கேவலமாக, மூன்றாம் தரமாக, மிகவும் அசிங்கமாக நூற்றுக்கணக்கான பேர் ஒவ்வொரு நாளும் திட்டிகிட்டு இருக்காங்க. மதிப்புக்குரிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் மனைவி மீது, உங்கள் குடும்பத்தின் மீது ஒருத்தன் பேசிட்டான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறீங்கல்ல. சீமான் குடும்பத்தை, சீமான் மனைவியை, அவங்க அம்மாவை, அவங்க சகோதரிகளை இழிவாக பேசுகிறவங்க எவனாவது ஒருத்தன் மேலே நீங்கள் கேஸ் போட்டு ஒருத்தனை கூப்பிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? 200 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அதே அவர் இருக்கிற திருச்சியில் ஒவ்வொரு நாளும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கோம், எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. அப்போ இது எந்த வகையில் நியாயம்? எந்த வகையில் நியாயங்கிறேன் நான். என்ன கேட்குறேன், வருண்குமார் அவர்கள் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு மாவட்டத்தில் நடந்த சம்பவத்துக்கு இவர் எதுக்கு வழக்கு பதிவு பண்ணுறாரு, இவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாருன்னு கேட்குறீங்க. அப்போது இதை நீங்கள் சட்ட ரீதியாக அணுகாமல், சட்ட ரீதியாக கேள்விகள் கேட்காம அவருடைய மனைவியோ அவரையோ ஆபாசமாக பேசுறது சரியான முடிவுன்னு நாங்கள் பேசலாமா? ஐடி, அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இணையதளத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் உட்காந்துட்டு ஒருத்தன் ட்விட்டு போடுவான், உங்களை திட்டி போடுவான், நீங்கள் போய் அவனை போய் கைது பண்ணிட்டு வந்துடுவீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறவனை கைது பண்ணி கொண்டு போய் கண்ணை கட்டி அடிக்கிறீங்களே, நீங்கள் சட்டத்தை மதிக்கிறவனா ஆளா? நான் கேட்குறேன். நீங்கள் சட்டத்தை மதிக்கிற ஒரு ஐபிஎஸ் படித்த, நான் இந்தியாவிலேயே 3வது இடத்துல பெருமை பீத்துறீங்களே, சட்டத்தை மதிக்கிறவனாக இருந்தாக்க ஒரு மனிதனை கண்ணை கட்டி அடிப்பது என்பது எவ்வளவு பெரிய கேவலமான கோழைத்தனம். கண்ணை கட்டி சட்டப்படி அடிக்கலாமா? அதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது உங்களுக்கு? காவல்துறை அதிகாரிகள் முதல்ல அடிக்கவே கூடாது. கோர்ட்டில் கொண்டு நிறுத்தினா முதல்ல நீதிபதி கேட்குற கேள்வி என்ன? காவல்துறையினர் உங்களை அடித்தார்களா என்றதானே கேள்வி கேட்குறாங்க.
அப்படி இருக்கிற போது கண்ணை கட்டி அடிச்சிங்க அப்படிங்கிற செய்தி இருக்கு பாருங்க, அது அப்படியே பதட்டமடைய செய்யுது. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, உங்கள் மேலே பத்துனா மட்டும்தான் நெருப்பா? சமூகத்தை சரி செய்கிறது உங்கள் நோக்கம் இல்லையா? சமூகத்தை நீங்கள் சரி செய்யணும்னா இணையதளங்களில் சீமான் அவர்களை விட்டுருங்க. சீமானை என்ன வேணால் பேசட்டும். அவர் மனைவியை எப்படி கேவலமாக பேசலாம்? அவருடைய தாயை எப்படி அசிங்கமாக பேசலாம்? அவருடைய சகோதரிகளை வந்து மூன்றாம் தரமாக எப்படி விமர்சிக்கலாம்? அது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அம்மா சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, அவரை கைது செய்துட்டு போகிறாரு. கைது செய்துட்டு போனோடனே அவர் செல்ஃபோனை 2 செல்ஃபோனை பிடுங்கிறாரு. இந்த நிமிடம் வரை அந்த 2 செல்ஃபோனையும் திருப்பி கொடுக்கல. இவர் செல்ஃபோனை பிடுங்கிட்டு திருப்பி கொடுக்கல, இது சட்ட விரோதம்னு டிஜிபி வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. என்ன பண்ண சொல்கிறீங்க? அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு யார் சொன்னது? நாங்கள் தொடர்ச்சியாக சட்டப்படி எல்லாத்தையும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். திமுக அரசு எந்த நடவடிக்கையும் போலீஸ்காரர்களுக்கு எதிராக எடுக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஹேண்டடாக தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இயங்குறாருன்னா அது மதிப்புக்குரிய வருண்குமார் அவர்கள் தான் இயங்குறாங்க. இது நல்லது இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள், மக்கள் நேசிக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இங்கே இருந்திருக்காங்க. ஐயா வந்து மதிப்புக்குரிய இதுக்கு முன்னாடி நம்முடைய கமிஷனராக இருந்த விஸ்வநாதன் ஐயா இருக்காங்க, ஏகே விஸ்வநாதன். அவங்க மக்கள் நேசிக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி நம்முடைய முன்னாள் டிஜிபி, தமிழகத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி, யார், சைலேந்திர பாபு அவர்கள். புரியுதுங்களா? இன்றைக்கு வரைக்கும் இளையோர், இளம் பிள்ளைகள், படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் நேசிக்கிற ஒரு ஆளாக, எல்லோருக்குமான வழிகாட்டியாக இன்றைக்கு வரைக்கும் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஐயா மதிப்புக்குரிய கலியமூர்த்தி அவர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களால் நேசிக்கப்படுகிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. மக்கள் வந்து இப்படி தான் வந்து நேசிக்கணும். ஐயா வந்து பாருங்கள், வைகுந்த ஐபிஎஸ் 3 முதலமைச்சருக்கு டிஜிபியாக இருந்தவர். இன்றைக்கும் மக்கள் மறக்காமல் இருக்காங்க. காமராஜர் காலத்தில் டிஜிபி போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் ஐஜி அருள், இன்றைக்கி வரைக்கும் மக்கள் வந்து அவரை நினைவு கூறுறாங்க. எப்படி? புரியுதுங்களா உங்களுக்கு? ஐபிஎஸ் மௌரியா, இவங்கெல்லாம் வந்து காவல்துறையிலிருந்து மிக முக்கியமான காவல்துறை உயர் அதிகாரிகள். அவர்களெல்லாம் இன்றைக்கி மறக்க முடியல உங்களுக்கு. அப்போ அப்படியான ஒரு நட்பெயரை தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுக்கணுமே ஒழிய, என் குடும்பத்தை திட்டான், என் மேலே நெருப்பு பற்றிருச்சு அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாருங்கள், இது சுயநலத்தினுடைய உச்சம். மக்களுடைய உயர்ந்த பாதுகாப்பு, பொது வெளியில் இப்படியெல்லாம் பேசுகிறது தவறுன்னு சொல்லி நீ வேற ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீ அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ ரெண்டாவது, ஒரு காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறவர் எப்போவுமே அரசியல்வாதிகளோடு மோதல் போக்கு வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சிருந்த அரசியல்வாதிகளோடு மோதல் போக்கு வச்சிருந்த அதிகாரிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு, மிக திறமசாலியான பல அதிகாரிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு கடைசி வரைக்கும் அவங்க லேம்ப் லைட்டில் வர முடியாமல் யூனிஃபார்ம் செக்ஷனில், போதைப்பொருள் கடத்தல் செக்ஷனில், இப்படி பல, அதாவது மக்களுடைய கவனம் பெறாத பிரிவுகளில் கொண்டு போய் அவர்களை நிரந்தரமாக போட்டு கடைசியில் மனம் வருந்தி மக்களுக்கு எந்த சேவையும் செய்ய முடியலேன்னு சொல்லி ரிட்டையர்ட் ஆனவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த நிலை வரும்னு எச்சரிக்கிறீங்களா? அவருக்கு நான் எச்சரிக்கலை, மொத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன், அரசியல்வாதிகள் தான் உங்களை வழி நடத்துகிறவர்கள். நீங்கள் யாருக்கு கீழே வேலை செய்யணும், யாரோட கமாண்டை நீங்கள் கேட்கணும்னா அரசியல்வாதிகளுடைய கமாண்டை தான் நீங்கள் கேட்கணும். யாருக்கு நீங்கள் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு தான் நீங்கள் சல்யூட் அடிக்கணும். அரசியலை பொறுத்தளவில் இன்னைக்கு பகைவர்களாக இருப்பவர்கள் நாளைக்கு நண்பர்களாகிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு கீழே விழுந்து கிடக்கிறவங்க நாளைக்கு ஆட்சியாளர்களாக வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு தான் கீழே தான் நீங்கள் வேலை செஞ்சு ஆகணும். அதனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் சொல்லலை, நான் பியூரோக்ராட்ஸ், அரசு அதிகாரிகள் என்று சொல்லப்படுற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சார்பில் என்றைக்குமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஆளுந்தரப்பு இருக்குன்னா ஆளுந்தரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யுங்க. இன்னொருத்தர் ஆளுந்தரப்பாக வருகிற போது நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவங்க அதிகாரியாக இருப்பாங்க, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவங்க தான் நேர்மையானவர்கள், அவங்க தான் உண்மையானவர்கள். அதிமுக ஆட்சியில் இருக்கிற என்ன செய்வாங்க, ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெயிச்சு, இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்குது, திமுக ஜெயிச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாத்தையும் இடமாற்றம் செஞ்சுருவாங்க. திமுக தங்களுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. அதே மாதிரி திமுக தோற்று போய் அதிமுக ஜெயிச்சு வந்துச்சுன்னா அதிகாரிகள் பூராத்தையும் தூக்கிட்டு இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை வந்து இவங்க போடுவாங்க. அதில் சில அதிகாரிகளை மாற்ற மாட்டாங்க.
புரியுதுங்களா? அந்த மாற்றாத அதிகாரிகள் இருக்காங்களா, அவர்கள் நேர்மையாளர்கள், அவர்கள் உண்மையாளர்கள். அப்படியான ஒரு அதிகாரிகளை தான் நாங்கள் வரணும். எந்த சார்புடையவர்களும் நாங்கள் இல்லை. நாங்கள் மக்கள் பணி செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு யார் மக்கள் மத்தியில் நிற்கிறாங்களோ அவர்கள் தான் மக்களால் கொண்டாடப்படுவார்கள். அப்படி அதுக்கு தான் நீங்கள் உழைக்கணுமே ஒழிய தனி மனித வன்மங்களை வச்சுக்கிறது, இணையதளங்களில் உட்காந்துக்கிட்டு யார் திட்டுனா யார் குட்டுனான்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இது வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா அதிகார வர்க்கத்துக்கு இது வேலை கிடையாது. அதனாலதான் இணையதளத்தை விட்டு போயிட்டார். ட்விட்டரே வேணான்னு சொல்லி எக்ஸல் வலைதளத்தை விட்டு போயிட்டு வந்து ஒரு மிக மோசமான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு மிக மோசமான தவறான ஸ்டேட்டஸ் வைக்கிறார். அது என்ன சொல்றாரு, நான் திரள் நிதியை பற்றி கிண்டல் பண்ணி வைக்கிறார். திரள் நிதி என்ற ஒன்றை தமிழகத்துக்கு அறிமுகம் செய்ததே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். மிசாவில் கைதாகி எல்லாரும் உள்ளே போயிருக்காங்க. அப்போ திமுக காரர்கள் ரொம்ப ஏழ்மையானவர்கள்லாம் நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க. அப்போ ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அவர். அந்த கடிதம் இப்போ இணையதளங்களில் உலா வருது. யாரால்? இவரால். பாவம், இறந்து போனதுக்கப்புறம் எவ்வளவு இழிவை வந்து மதிப்புக்குரிய வருண் ஐபிஎஸ் ஏற்படுத்துகிறாரு பாருங்க கலைஞர் கருணாநிதிக்கு. அவர் அன்னைக்கு எழுதியிருக்காரு, புரியுதுங்களா? 1970களில் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, திமுக காரர்கள் 20 பேராக சேர்ந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா போட்டு கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிற நம்ம கட்சிக்காரங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 200 ரூபா நீங்கள் அந்த அவங்கெல்லாம் வெளியில் வர வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை இப்போ எல்லாம் எடுத்து போட்டு கும்முன்னு கும்புறாங்க. அப்போ திரள் நிதிங்கிறது என்ன யோசிங்க. ஒரு கட்சியை நடத்துறது அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியை நடத்துவதற்கு மக்கள் வெகு மக்கள்கிட்ட இருந்து நிதியை பெற்று அந்த கட்சியை நடத்துறதுங்கிறது எல்லா கட்சியும் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இப்போ யூ கேன் சே எனிதிங், பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அதிமுக, திமுக, எந்த கட்சி எந்த ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தினாலும் வியாபாரிகளிடம் போய் காசு வாங்கி தான் நடத்துகிறாங்க. பெரும் பணக்காரர்கள்ட்ட போய் கையேந்தி தான் நடத்துகிறாங்க. பெரிய பெரிய பள்ளி வச்சு நடத்துகிறவங்க, பெரிய பெரிய கல்லூரி வச்சு நடத்துகிறவங்கள்ட்டெல்லாம் போய் காசு வாங்கி தான் செய்கிறாங்க. அப்போ அதுக்கு பேர் தான் ஏன் திரள் நிதி? என்னமோ திரள் நிதின்னு சொன்ன உடனே சீமான் மட்டும்தான் வாங்குறாரு அப்படிங்கிறத மாதிரி சீமானை இழிவு செய்வதாக நினச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளையும் இழிவு செய்கிற வேலையை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களே, அந்த சம்பளமே ஒரு திரள் நிதி தானே. தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வரி கொஞ்சம் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபான்னு வரி வாங்கி அந்த வரியெல்லாம் சேர்த்து தானே உங்களுக்கு மக்கள் வரி பணத்தில் இருந்து தானே சம்பளமே கொடுக்குறாங்க. அப்போ திரள் நிதி அப்படிங்கிறது வந்து இதுக்கு பேர் தான் திரள் நிதி. அப்போ அவர் வந்து ட்விட்டரை விட்டு வெளியில் போயிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாமா? எதுக்கு இந்த வேலைங்கிறேன். சரி, அப்போ அவர் தான் அப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா சீமான் அவர்களாவது வயதிலையும் மூத்தவர், ஒரு அரசியல் நாகரீகம் வரைஞ்சவர் அப்படிங்கும் போது ஐபிஎஸ்ங்கிறப்ப நீ இப்போ சட்டையை கழட்டி போட்டுட்டு நேருக்கு நேர் வா மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அது நாகரீகமான செயலா? இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அந்த மாதிரியான பதிவுகளை நீங்கள் இடும்போது நான் விட மாட்டேன், நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன்னு ஒருமையில் பேசி பதிவுகளை நீங்கள் பதிவிடுகிற போது ஒரு அரசியல்வாதிங்க அவன் வந்து நீங்கள் ஐபிஎஸ் படிச்சிருக்கலாம், உங்களுக்கு அறிவு கூட இருக்கலாம், நீங்கள் நாலேஜ் உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் வந்து அரசியலில் இருக்கிறவங்களாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா காமராஜர்லாம் படிக்காதவர் அப்படிங்கிறாங்க. அப்போ படிக்காதவனும் இருப்பான். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க பூரா வந்து ரவுடி பொறுக்கி அயோக்கியத்தனம் பண்ணவன்லாம் அந்த கட்சியில் இருக்கான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அவன்கிட்டலாம் போய் நாகரிகத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை மிகவும் நேர்மையான தலைமை. அவர் நிறைய வந்து இலக்கியம் படித்தவர், டிகிரி ஹோல்டரு, அந்த ஒரு நாகரிகமான அரசியல் செய்யணும்னு விரும்புகிறவர். இங்கே வந்து இழிவு செய்யப்பட்டு கிடக்கிற மிக மோசமான அரசியலுக்கு மாற்று அரசியலை முன் வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அவரை எதுக்கு சும்மா வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். அவரை எதுக்கு நீங்கள் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கீங்க? ஒரு தடவை நீங்கள் சரி ஓகே, நீங்கள் வந்து வழக்கு தொடுக்குறீங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வழக்கு தொடுக்கணும்னா, யார் மேலேயாவது தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடுக்கணும்னா டிஜிபிகிட்ட பர்மிஷன் வாங்கணும். வாங்கினாரா அவர்? டிஜிபி பர்மிஷன் கொடுத்தாரா? அதுக்கு வந்து அவர் வந்து டிஜிபிக்கு முறையிடணும். அப்போ டிஜிபிக்கு முறையிட்டு இருந்தால் டிஜிபி சீமானை கூப்பிட்டு வருண்குமாரை கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை உங்கள் 2 பேருக்குன்னு ஒரே டேபிளில் உட்காந்து டிஜிபி பேசியிருக்கலாமே. அல்லது என்ன பிரச்சனை, ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் இன்னொரு கட்சி தலைவருக்குமான மோதல் எதுக்கு வந்து இருக்கணும், அதை என்னென்னு பார்த்து பேசி விடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லி சமாதானப்படுத்தியிருக்கலாமே. அதை விடுங்க, வருண்குமாரை அண்ணன் சீமான் அவர்களுக்கு அழைப்படுத்தி பேசி எதுக்கு பொது வெளியில் நம்ம 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறோம், இதோட நம்ம நிறுத்திக்கலாம், நீங்களும் என்னை பற்றி நீங்கள் பேச வேணாம், நானும் உங்களை பற்றி பேச வேணாம்னு அது முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே. எதுக்கு வளர்க்குறீங்க? யார் வளர்த்தது? யார் வளர்த்தது? எதுக்காக நாம் தமிழர் கட்சி மீது பகை கொண்டு எங்கே எவன் என்ன பேசினாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு முழுசுக்கும் நீங்கள் ஆளா? நான் கேட்குறேன். நாளைக்கு 2026
எதிர்பாராத விதமாக மக்களினுடைய பேராதரவை பெற்று சீமான் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க? வேலை வேணான்ட்டு சீமானுக்கு கீழே என்னால் வேலை செய்ய முடியாதுன்ட்டு நீங்கள் போயிடுவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். அப்போ இதையெல்லாம் சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மோதல் போக்கு வேண்டான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமைக்கு இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லோரும் நெருக்கம். 1 to 1 ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு நெருக்கம். அதனால் காவல்துறையினரை இழிவு செய்வதோ அவர்களை வந்து கேவலமாக பேசுகிறதோ, இப்போ நான் கேட்குறேன், திமுகவினுடைய ஒரு நிகழ்ச்சியில் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் சீண்டல் செஞ்சாங்க. இதே சென்னையில் மதிப்புக்குரிய அக்கா கனிமொழி வந்து இப்போ வந்து வருண்குமார் அவர்களோட மனைவிக்கு ஆதரவாக ஒரு ட்விட் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஏன் போடலை? கட்சியை விட்டு தூக்குனாங்களே, உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்கல்ல. என்னைக்கு எடுத்தாங்க? மிகப்பெரிய பாரிய அழுத்தத்தை நாம் தமிழர் கட்சி கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 10-12 நாட்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அது குறித்து பேசி இந்த காவல்துறையை சார்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நாங்கள் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க வந்து அவன் யார் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அவன் போய் நடவடிக்கை எடுத்தோம்னு அவங்க சொன்னாங்க. தமிழ்நாடு முழுசும் கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்க எல்லாருமே திமுககாரங்க தான். இல்லை எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட தலித்து தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை கள்ளச்சாராயத்தால் கொலை செய்திருக்கிறது இந்த அரசு. புரியுதுங்களா? அதை செய்யக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. உங்கள் கட்சிக்காரன் தானே அதை செய்கிறாங்க. அதனால் திமுக தொடர்ச்சியாக இது போன்ற வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. காவல்துறையை பார்த்து குற்றம் புரிகிறவர்களுக்கு, கொலை செய்கிறவர்களுக்கு, பாலியல் தொல்லை கொடுக்கிறவர்களுக்கு, திருடர்களுக்கு எந்த அச்சமும் இன்னைக்கு இல்லாத ஒரு நிலை ஏன் உருவாயிருக்குன்னா, காவல்துறை அதிகாரிகள் தாங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை காக்கி சட்டை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த மக்கள் பாதுகாப்பு உணர்வோடு நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்கான பொறுப்பை காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருக்கு. அந்த அதிகாரிகள் அந்த வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி வருண்குமார் போன்று வேலை செய்கிறதுனால தான் மக்களுக்கு அந்த கொலை செய்கிறவனுக்கு, பாலியல் கொடுமைப்படுத்துகிறவனுக்கு, திருடுறவனுக்கு, ரவுடிசம் பண்ணுறவனுக்கு, பொறுக்கித்தனம் பண்ணுறவனுக்கு, கொள்ளையடிக்கிறவனுக்கு காவல்துறையை பார்த்தா பயம் இல்லை. அப்படி காவல்துறை மீது அச்சம் இருந்திருந்தால் சென்னை மாநகரத்தில் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரை வந்து கூலிப்படையை வைத்து படுகொலை செய்திருக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்க முடியுமா? சொல்லுங்கள். அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு என்பது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்து மக்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க தவறுது அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய குற்றச்சாட்டு. இப்போ வருண்குமார் அண்ட் சீமான் அவர்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனைங்க தொடர்ந்து இதுதான் இணையதளத்தில் பேசப்பட்டு பேசுபொருளாகவே இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் இது இதே மாதிரி தொடரணும்னு நினைக்கிறீங்களா? சுமூகமான பேச்சு, இது என்னதான் தீர்வு? அம்மா, நாம் தமிழர் கட்சிக்கு வேலை நிறைய இருக்கு. அண்ணன் வந்து ஆல்ரெடி வந்து கலந்தாய்வு கூட்டங்களை தொடங்கிட்டாரு. சென்னையில் கலந்தாய்வு கூட்டம் முடிச்சு டெல்டா மாவட்டங்களை முடிச்சிட்டார். அதாவது திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார் அவர். இப்போ அடுத்த ரவுண்டாக அடுத்த கொங்கு மண்டலமோ அல்லது ஏதோ ஒரு பகுதிக்கு அவர் வந்து போகிறார். அவருக்கு நிறைய வேலை இருக்குது. 2026 தேர்தலை குறிவைத்து நாங்கள் கட்சியை வந்து மறுசீரமைப்பு நிறைய செஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். இதில் வந்து தனி மனிதர் ஒருத்தரோட சண்டை போட்டுட்டு இருக்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இன்னும் சொல்ல போனீங்கன்னா, பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது அந்த கேள்வியை தவிர்க்கத்தான் செய்கிறாரு. ஆனால் திரும்ப திரும்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது அதுக்கு பதில் சொல்கிறாரே ஒழிய மோதல் போக்கோடு மதிப்புக்குரிய வருண்குமார் IPS அவர்களை அணுகணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமையினுடைய நோக்கம் இல்லை. அது எங்கள் வேலையும் இல்லை. புரியுதுங்களா? அவருக்கு தான் வேலை கிடையாது. அவருக்கு எந்த வேலையும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு டுட்டி போடுறது, உட்காந்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, உட்காந்து தனி மனித வன்மத்தோட எவனையும் நான் விடமாட்டேன். இது என்ன அர்த்தம்? ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட இந்த ட்விட்டுக்கு என்ன அர்த்தம்? எவனையும் நான் விடமாட்டேன்னு என்ன அர்த்தம்? உங்களை அதுக்கு தான் வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் எவனையும் விட மாட்டேன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஊழல் செய்கிற அரசியல்வாதிகளை பார்த்து நீங்கள் சொல்லணும், திருட்டு பயல்களை பார்த்து சொல்லணும். இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து கூட்டு கொலை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து அவனுங்களை பார்த்து நீங்கள் சொல்லணும். ஒரு அரசியல் கட்சியை பார்த்து சொன்னால் என்ன அர்த்தம்?
அவரும் சட்ட ரீதியா இதை வந்து அணுகுவேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அதை நீங்களும் சட்ட ரீதியா 100% இங்கே பாருங்க, இதில் சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொன்னால் சட்ட ரீதியாக அதை எதையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயார். இப்போ எஸ்சி ஆணையம் வழக்கு போட்டிருக்கு. நான் அதான் சொல்கிறேனே, நாங்கள் வந்து இந்த முன்ஜாமீன் வாங்க போகிறதே இல்லை. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அந்த நடவடிக்கையை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறோம். இதில் என்ன இருக்குது? என்ன தலையை எடுத்துட மாட்டீங்கல்ல? புரியுது? சிறைப்படுத்துவீங்களா? படுத்துங்க. நீதிமன்றம் இருக்குல்ல, நீதி எல்லாருக்கும் பொது தானே. அப்போ நீதிமன்றத்தில் என்ன உண்டோ, எங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்ன கொடுக்குதோ நீதிமன்றம், அந்த தண்டனையை நாங்கள் ஏற்றுக்க போகிறோம். அவ்வளோதானே. எதிர்கொள்கிறோம், சட்டப்படி எதிர்கொண்டு போகிறோம். இதில் என்ன இருக்குது? நிச்சயமா இவ்வளோ நேரம் நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் தங்கச்சி.